கொனிச்சிவா. ஒன்றும் இல்லைங்க, ஜாப்பனீஸில் வணக்கம் சொல்லி பார்த்தேன். ஜப்பான் நாட்டில் இப்படிலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஜி மலை. உங்களுக்கு தெரியும், ஃபியூஜி மவுண்டெயினுக்கு கீழே ஆகிகஹாரா அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா இந்த எரிமலை குழம்புனால நிரம்பி நிரம்பி நிறைய மேக்னெட்டிக் கண்டென்ட் இருக்குமா. ஸோ காம்பஸ் வேலை செய்யாதான், நீங்கள் என்ன தான் காட்டு கற்றுனாலும் வெளியே சுத்தமாக கேட்காதான். ஸோ அப்படி ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்டு தான் இது. அடுத்தது என்னென்னா, ரொம்ப ரொம்ப பங்க்சுவலான புல்லட் ட்ரெயின் சிஸ்டம்க்கு ஃபேமஸ் ஆனது ஜப்பான். இங்கே ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் டிலே அப்படின்னு எடுத்தாலே 1 நிமிஷத்துக்கு கீழே தான் இருக்குமா. ட்ரெயின் 20 செகண்ட் லேட்டாக வந்தால் கூட ஒரு ப்ராப்பரான அப்பாலஜியை அங்கே வேலை செய்கிறவங்க மக்கள்கிட்ட கேட்பாங்களாம். அடுத்தது என்னென்னா, அங்கே வந்து ரேபிட் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஒக்கினோஷிமா. அந்த ஐலாண்டில் நூற்றுக்கணக்கான ரேபிட்ஸ் இருக்கான். ஸோ நம்ம டூரிஸ்ட் எல்லாம் போனோன்னா அப்படியே நம்மளை அழகாக சுற்றி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த ரேபிட்ஸ் வருமா. ஸோ அங்கே மக்களை விட ரேபிட்ஸ் தான் ஜாஸ்தி. அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா, ஜப்பானில் அவ்வளோ வெண்டிங் மிஷின்ஸ் இருக்காமா. 23 பேர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 23 பேருக்கு ஒரு வெண்டிங் மிஷின். அந்த கணக்கு வீதம் எக்கச்சக்க வெண்டிங் மிஷின் ஜப்பான் ஃபுல்லாக இருக்கான். நம்ம இங்கே காஃபி டீ அப்படி தானே நம்ம வெண்டிங் மிஷினில் எடுப்போம். அங்கே காஃபி டீ மட்டும் இல்லாமல் கூல் ட்ரிங்க்ஸ், அதை தாண்டி கொடை, பூ, ஏன் ஃபேஸ் மாஸ்க்கு இதெல்லாம் கூட வெண்டிங் மிஷின்லேருந்து எடுக்க முடியுமா. லாஸ்ட்டு செம்மையான ஃபேக்ட் தெரியுமா, அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது. அதோட வயசு பார்த்தீங்கன்னா 1400 வருஷத்துக்கு மேலே. அந்த கம்பெனி பேர் கொங்கோகுமி. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த புத்திஸ்ட் டெம்பிள் அதெல்லாம் வந்து புதுப்பிக்கிறது, கட்டி கொடுக்கறது, அந்த வேலையை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பார்த்துருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நிறைய போர், நிலநடுக்கம் அப்படி இப்படின்னு பார்த்து அவ்வளோ சர்வைவ் ஆயிருக்குங்க. இன்னுமும் அந்த கம்பெனி இருக்காமா. சூப்பரில். டிசிப்ளின், டைம்லி மேனேஜ்மெண்ட், ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்துக்கும் ரொம்ப பேர் போனது ஜப்பான். இன்னைக்கு ஷேர் பண்ண ஃபேக்டில் உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோஸ் லைனாக காத்திருக்கு.